26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிதேவதை, அதாவது இந்த தேவதையை நீங்க கும்பிட்டா விசேஷமா இருக்கும் அப்படின்னா சனி பகவான் தான். தொழில வளர்ச்சி அடைய, நீங்க கேரியர் ரீதியாக டெவலப்மெண்ட் ஆக, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ஸ் கிடைக்க சனி பகவான் தொழில வெற்றி பெறுவதற்கு, தொழில வந்து இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கு, குறிப்பா 18ஆம் படி கருப்பு தான். மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு கருப்பண்ண சுவாமியை கும்பிடலாம் தீவிரமா. கோயில் போனா 18ஆம் படி கருப்பு பெரிய தீர்வு, பெரிய வெற்றி. முருகரை அவங்க டீப் சொல்ல கும்பிடணும். கடகராசி என்பவர்கள் தொழில ஜெயிக்கிறதுக்கு, கேரியர்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, இப்போ நீட் படிச்சுட்டு இருக்கு பிள்ளைங்க, நீட் கிடைக்கிறனாலும் முருகர் தான். ஒரு டைம் போயிட்டு வந்தா 100% வெற்றி, 100% சக்சஸ், 100% மாற்றங்கள், பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம். கன்னிராசிக்கு மீனாட்சி அம்மன் மண்ணை மிதிச்சாலும் நடக்கும் 100%. ஏன்னா புரியாத ஒரு விஷயம் வந்து திருச்செந்தூர்ல குரு பூர்ணிமா இதை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட ரகசியம் என்ன? அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் பௌர்ணமி வெளிச்சத்துல போய் நீங்க திரும்ப நின்றுட்டீங்கன்னாவே தலையெழுத்து மாறிடுச்சுன்னு அன்னையே நீங்க நம்பிடலாம். அன்னைக்கே நீங்க டைரி போட்டு எழுதிடலாம், இன்றையில தலையெழுத்து மாறிவிட்டது, நான் வாழ்வு வெற்றி பெற போகிறேன். 100% 100%. ஆன்மீக நேயர்களுக்கு இந்த ராசிகள் பிரகாரம், இப்போ நான் மேஷ ராசி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கிற 12 ராசிக்காரர்கள் தொழில் பண்றவங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம்? இப்ப வந்து அந்த ஜாதக பிரகாரம் இருக்கிற தெய்வங்கள் வேற, ஆனா அதே ராசிக்காரவங்க எந்த தெய்வத்தை வணங்கினா தொழில் சார்ந்து நல்லா இருப்பாங்க அப்படின்ற கோவில் பத்தி சொல்லிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலா மேசராசி நேயர்கள், நான் தான் இங்க இருக்கேன், நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்? மேசராசிக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு தேவதை அப்படின்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும், பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும், இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கேரியர்ல டெவலப் ஆகணும். தொழில்னா நீங்க பிசினஸ் இல்லாம நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க, என்னோட கேரியர் டெவலப்மெண்ட், சினிமா துறையில இருக்கீங்க, அதுல டெவலப்மெண்ட் ஆகணும், மேல வரணும், நம்ம பெரிய திரைகள், அது இல்லாம பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க இருக்கணும். கண்டிப்பா இருப்பீங்க, முருகன் பிளஸிங் உங்களுக்கு இருக்கு. அப்போ அதுல இருக்கணும் அப்படின்னா என்னோட சாஸ்தா தான். அது சாஸ்தானா சபரிமலை, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சாஸ்தா. சாஸ்தா வந்து வழிபாடு 100% உங்களுக்கு ஆமா கவலி வேற அடிக்குது. இப்போ அது வந்து 100% மேசராசிக்கு ஜெயம் பண்ணி கொடுக்கும். இப்போ சாஸ்தாவை பிடிச்சிக்கணும். இப்போ சபரிமலை போகலாம், சபரிமலை போக முடியாதவங்க அந்தந்த ஊர்லயும் நிறைய நமக்கு சாஸ்தா கோயில் இருக்கு, ஐயப்பன் கோயில் இருக்கு, வழிபாடு பண்ணலாம். ஐயப்பன் சொல்றீங்களா? இல்ல வந்து இப்ப திருநெல்வேலி சைடு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயனார் சொல்றாங்களா? ஐயனார், மயிலுடைய சாஸ்தா, அதுவுமே ஐயப்பன் தானே, எல்லாம் ஒண்ணுதான். அதுவுமே கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம். அந்த சாஸ்தான் ஐயப்பன் தான். ஐயப்பன் வழிபாடு பெரிய உயர்வு. சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அது குறிப்பா அந்த மேசராசி அன்பர்கள்ல இந்த ஐயப்பன்ல இந்த ஆரியங்காவு ஐயப்பன் ஒன்று ஐயப்பன் இருப்பார், ஆரியங்காவுன்னு சொல்லிட்டு. அது பெண்கள்லாம் அங்க அந்த ஆரியங்காவு, அச்சன் கோவில், இது மாதிரியான கோவில்கள்லாம் இருக்கு, அது மாதிரி போய்க்கலாம். இல்லைன்னா அருகாமல் இருக்கக்கூடிய ஐயப்பன் வழிபாடு, சபரிமலை ஐயப்பன் வழிபாடும் நீங்க பண்ணலாம். சரிங்க. அடுத்து நம்மளுடைய ரிஷப ராசி நேயர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிதேவதை, அதாவது இந்த தேவதையை நீங்க கும்பிட்டா விசேஷமா இருக்கும் அப்படின்னா சனி பகவான் தான். அந்த எதுக்காகனா தொழில வளர்ச்சி அடைய, நீங்க கேரியர் ரீதியாக டெவலப்மெண்ட் ஆக, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ஸ் கிடைக்க சனி பகவான் கும்பிடணும். போகக்கூடிய கோவில் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே கோவில் தான், குச்சனூர் தான். அற்புதமான திருத்தலம் தேனியில இருக்கு. ஆமா. மிதுனம் ஐயா. ஓகே. மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில ஜெயிக்கிறதுக்கு, தொழில வெற்றி பெறுவதற்கு, தொழில வந்து இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கு, குறிப்பா ஏன்னா இப்போ வந்து உங்க கம்பல்சரி கடன் பத்தி மிதுனராசியை நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. 18ஆம் படி கருப்பு தான். மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு கருப்பண்ண சுவாமியை கும்பிடலாம் தீவிரமா. கோயில்ல போனா 18ஆம் படி போயிடலாம். அருகாமல் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, ஊர் கருப்ப சுவாமி நிறைய பக்கம் இருப்பாங்க, அவரை கும்பிட்டாவே போதும். கோயில் போனா 18ஆம் படி கருப்பு பெரிய தீர்வு, பெரிய வெற்றி மிதுனராசி நபர்களுக்கு கொடுப்பாங்க. ஐயா, அடுத்து கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு உங்களுக்கும் எனக்கும் பிடிச்ச எம்பெருமான் கருணை கடல் முருகப்பெருமான் தான். அது திருச்செந்தூர் தான். தேவதைனா முருகரை அவங்க டீப் சொல்ல கும்பிடணும். கடகராசி என்பவர்கள் தொழில ஜெயிக்கிறதுக்கு, கேரியர்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, இப்போ நீட் படிச்சுட்டு இருக்கு பிள்ளைங்க, நீட் கிடைக்கிறனாலும் முருகர் தான் கடகராசியில. ஏன்னா அது தொழில் தானே, திருச்செந்தூர் முருகர் தான். ஒரு டைம் போயிட்டு வந்தா 100% வெற்றி, 100% சக்சஸ், 100% மாற்றங்கள். கடகராசி என்பவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான கும்பிடலாம், கோயில் போனா திருச்செந்தூர். சரிங்க. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான வெற்றி பெறுவதற்கும், தொழில் ரீதியான தடங்கள் நிவர்த்தி ஆவதற்கும், நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் கப்புன்னு பிடிச்சுக்கணும். முருகனை எங்க வேணா கும்பிடலாம். அங்க வந்து வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வருவதுனாச்சும் நிச்சயமா நற்பலன் இருக்கும். அங்க போய் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விசிட்டிங் கார்டை வச்சு சாமி கும்பிட்டு அப்பா முருகான்னு ஒன்று வேண்டிட்டு வந்தீங்கன்னா
100%. வைத்தீஸ்வரன் கோயில் சிவன் ஆலயம் தான். சிவன் கோயில் அங்க முருகர் இருக்காரு, செவ்வாய்க்கான கோயில் இல்லையா? ஓ சரி சரி. அங்க முருகர் இருக்காரு. சரிங்க ஐயா. கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையை ஆளக்கூடியவள் மீனாட்சி தான். நீங்க வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேணா டவுட் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கே டப்புன்னு கிளம்பி மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு வந்துடணும். பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம் கன்னிராசிக்கு மீனாட்சி அம்மன் மண்ணை மிதிச்சாவே நடக்கும். 100% நடக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நடக்கும், அவங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட் ஆகிறது. இதெல்லாம் பிஸ்னஸ் பணம் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்காக 100% இந்த கோயில்கள் அவங்களுக்கு உதவும். கன்னிராசிக்கு மதுரை மீனாட்சி தான். ஐயா அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு. துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் தேவதையாக கும்பிடலாம். லட்சுமி நரசிம்மர் எங்கே வேணால் நீங்கள் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை கும்பிடலாம். கும்பிடக்கூடிய நாள் வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கும்பிட்றது நற்பலனை தரும். கோவில்னு போகணும், நம்ம கோயில்னு போகணும் அப்படின்னா ஸ்ரீரங்க வழிபாடு பெரிய உயர்வு தரும், பெரிய மாற்றங்களை தரும். வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6 to 7 மணி தரிசனம், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பெருமாள் கோவிலில் தனிப்பட்டு இருப்பாரு. ஆமா, அவங்க சின்ன சன்னிதானம் வச்சிருப்பாங்க. அந்த ஆலயம் போனா சிறப்பா இல்ல லக்ஷ்மி நரசிம்மருக்குன்னு தனி ஆலயம் இருக்கும்? இல்ல பெருமாள் கோயில் இருக்க லட்சுமி நரசிம்மரை பார்த்தா போதுமானது. சரி அதுவே போதுமானது. அவர்கிட்ட போய் எலுமிச்சம்பழம் வச்சிடணும். லட்சுமி நரசிம்மரை பொறுத்த வரைக்கும், நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒரு வழிபாடு. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போகணும், 2 பழம் அப்படியே ஒரு பாத்திரம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு பழம் அவர் கொடுத்துடணும். ஒரு பழம் எடுத்துட்டு வந்து பிசினஸ் ஏரியாவில் வச்சிருங்க. எங்க தொழில் பண்றாங்களோ கல்லால இல்ல உங்க சாமி படத்தை கீழே வச்சிருங்க, நிச்சயமான மாற்றங்கள் 100% உண்டு. கண்டிப்பா. ஆமா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ரொம்ப முதலீடு போட்டிருக்கேன், பல கோடி போட்டு தொழில் பண்றோம். 70 கோடி மாத்திரம் மாத்தோம். கண்டிப்பா மாத்தோம். ஆமா கண்டிப்பா மாத்தோம். ஐயா விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிகத்துக்கு துர்கை தான் தேவதை. துர்கையை வந்து மனதார உளமான வழிபாடு. எல்லா சிவனாலயத்திலும் உங்களுக்கு இருப்பாங்க. அந்த துர்கை அம்மனை கும்பிட்டுக்கலாம். கோவில்னு போகணும், நான் கோவில்னு போய் இந்த சுவாமியை கும்பிடணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் உயர்வு தரக்கூடிய, பண வளர்ச்சி தரக்கூடிய, தடங்கள் பட்ட பணம்லாம் வரக்கூடிய, அதே மாதிரி பதவி உயர்வு தரக்கூடியது கதிராமங்கல வனதுர்கை அம்மன் கும்பகோணத்தில் இருக்கா. கதிரா வனதுர்கை அம்மன் தனி சன்னதியா துர்கை அம்மன் சோழருடைய குலதெய்வமா இருக்கு. சோழர் பயன்படுத்திய போர்வாலே அங்க இருக்கு. அது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை, வெற்றிகளை விருச்சிக ராசிக்கு கதிரா வனதுர்கை அம்மன் மாற்றங்களை கொடுப்பாங்க. ஐயா தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகிலத்தை ஆளக்கூடிய, அண்டத்தை ஆளக்கூடிய அண்ணாமலையார் தான் தனுசுக்கு. சிவருமானம் தான் அவங்களுக்கு வந்து தெய்வம். அவங்களுக்கு பிசினஸை பொறுத்த வரைக்கும் சிவனை நல்லா கும்பிட்டுக்கணும். கோயிலாக போகணும்னா திருவண்ணாமலையே போகலாம். பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய ஏற்றங்கள், தொழில் ரீதியான அல்லது ஒரு சினிமா தொழில் இருக்கேன் அல்லது நான் வந்து எப்படியோ எங்கேயோ ஒன்று இருக்கேன், எனக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகணுங்க அப்படின்னா நீ அண்ணாமலையார் போய் பாருங்க, நிச்சயமாக மாற்றம் உண்டு. நான் சொன்னேன்னு ஒரு டைம் போயிட்டு ஒரே வாரத்தில் வந்து அடுத்த வீடியோ போகிறக்குள்ள எங்கெங்கே நடக்கலைன்னு கேட்கக்கூடாது. இந்த கோயில்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். அதாவது தொடர்ந்து எப்படி நான் அம்மா அப்பாவை பார்க்குறோமோ அது மாதிரி தொடர்ந்து அடிக்கடி நம்ம தோணுச்சுன்னா அந்த கோயில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு 100% 100% சேஞ்சஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம கேரண்டி. சரிங்க ஐயா. மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு வழிபாடு அப்படின்னா குலசாமி தான். குலசாமியே பெரிய தேவதை மகர ராசிக்கு. அங்கெங்கெல்லாம் ஓட தேவையில்லை, குலசாமியே கும்பிடலாம். இப்படி குலசாமி நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வழிபாடு வேணும், இல்லை குலசாமியே தெரியாது அப்படிங்கிறவங்க ஜீவசமாதி வழிபாடு பெரிய மாற்றம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, கரூர்னா கரூராக கும்பிடலாம். இப்போ இங்கே பாமன் சுவாமி இருக்காரு, கும்பிடலாம் சென்னையில். இது மாதிரியான ஜீவசமாதி வழிபாடு பெரிய மாற்ற ஏற்றங்கள் மகர ராசிக்கு நிச்சயம் உண்டு. அடுத்து நம்ம கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய தேவதை அப்படின்னா வைரத்தில் ஜொலிக்கக்கூடிய கொலுசு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு ரொம்ப பிரியமான ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருத்தலம் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி தரக்கூடியது தொழிலில். அது திருமியச்சூர் லலிதாம்பிகைன்னு சொல்லி கோயில் இருக்கு. திருமியச்சூர் லலிதாம்பிகைன்னு சொல்லி நீங்க போட்டாவே வரும். அந்த அம்பாள் மிக ஆஜார் மகவான அம்பாள் லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரியுடைய சொரூபம். அந்த ராஜராஜேஸ்வரி தான் தேவதை. கும்பராசிக்காரர்களுக்கு வழிபடக்கூடியது திருமையச்சூர் லலிதாம்பிகை வழிபாடு பெரிய மாற்ற ஏற்றம் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்டு. அவ்வளவு தூரம் போக முடியலன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாளை கும்பிடலாம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாள், அதாவது பார்வதி தேவின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அம்பாளை கும்பிடலாம். வடிவுடை நாயகி, தையல் நாயகி, அலங்காரவல்லி எல்லாமே. அந்த கோவில் போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியை தொடர்ந்து கும்பிடணும். தொடர்ந்து அவளை அப்படியே மனதார கும்பிட நிச்சயமான மாற்றங்கள் உண்டு. கண்டிப்பா. மீனராசிக்காரர்களுக்கு அனுமர் வழிபாடு தான் சிம்பிளா. ஏன்னா கண்டேன் சீதை அனுமர் போய் கனையால வாங்கிட்டு வந்தா கண்டேன் சீதை சொல்லாம டப்புன்னு மீனராசிக்காரர்களுக்கு அனுமர் வழிபாடு பெரிய மாற்றம். எல்லா பக்கமும் அனுமர் கோயில் இருக்கு, கண்டிப்பா போயிட்டு வாங்க. நிச்சயமான தொழில் மாற்ற ஏற்றங்கள் நான் மேல சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கு வரணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். கண்டிப்பா ஐயா. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பிரசன்னத்தை பத்தி பேசிட்டோம். இப்ப யாரும் தெரியாத, யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் வந்து திருச்செந்தூர்ல குரு பூர்ணிமா
இதை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னா என்ன? முதல்ல குரு பூர்ணிமா பத்தின விளக்கத்தையும் அதோடைய ரகசியத்தையும் அது ஏன் நீங்க பண்றீங்கன்ற விஷயத்தையும் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? வருகின்ற 29 ஜூலை 29 ஜூலை மாசத்துல 29ஆம் தேதி குரு பூர்ணிமா நிகழ்வானது இருக்கு. இது வருஷம் அந்த குரு பூர்ணிமான்னு ஒரு பௌர்ணமி வருது. குரு பூர்ணிமானா அது ஒரு பௌர்ணமி. எப்படி நமக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி போல அது ஒரு பௌர்ணமி. இந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம யார் குருவாக இருக்கிறாரோ அவரை செலிப்ரேட் பண்றது. யார் குருவோ அவங்கள நம்ம கும்பிடலாம். இப்போ ஜீவசமாதியான இடங்கள் எல்லாம் அவங்கள அந்த அந்த குருவை வந்து கொண்டாடுவாங்க. இந்த குரு பூர்ணிமா புத்த பூர்ணிமாலாம் கூட சொல்லுவாங்க. இந்த குரு பூர்ணிமாவை நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர், குரு ஸ்தலமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல குருஸ்தலமாகவும் இருக்காங்க. ஆமா, குருஸ்தலம் தான். அப்போ அந்த இடத்துல இந்த முழு நிலவு பௌர்ணமி குரு பௌர்ணமி இடத்துல அந்த அந்த நாள்ல வருடத்துல நீங்க 12 பௌர்ணமியில போக வேண்டாம். எல்லா மாச பௌர்ணமியில நீங்க போகவே வேண்டாம். அவ்வளவு தூரம் அலைச்சலும் வேண்டாம். அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் பௌர்ணமி வெளிச்சத்துல போய் நீங்க திருச்செந்தூர் நின்றுட்டீங்கன்னாவே தலையெழுத்து மாறிடுச்சுன்னு அன்னையே நீங்க நம்பிடலாம். அன்னைக்கே நீங்க டைரி போட்டு எழுதிடலாம். இன்றையிலிருந்து தலையெழுத்து மாறிவிட்டது, நான் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறேன். 100% 100%. ஏன்னா என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த குரு பூர்ணிமாவில் வந்து சிம்பிளா நாங்கள் வந்து ஒரு 100 பேர்த்துல அந்த அன்னதானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். திருச்செந்தூர்ல 100 பேர் அப்படிங்கும்போது அதுவே பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது. இந்த அதுக்கான பணத்தை புரட்டுறது. இப்போ வந்து 12,000 பேர் 15,000 16,000 நபர்களுக்கு அன்னதானம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அன்னைக்கு கூட இருந்த நபர்களும் இருக்காங்க, புதிய நபர்களும் இருக்காங்க. அன்னைக்கு 100 பேருக்கு கஷ்டப்பட்ட நபர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஒரு நர்சி ஸ்பான்சர் பண்றாங்க. பருப்பு வந்து 200 கிலோ 300 கிலோ பருப்பு கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் பணத்தை வாரி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த முருகர் திருச்செந்தூர்ல இந்த குரு பௌர்ணமி இரவு கொடுத்தது. அந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர்ல இரவோ பகலோ அந்த டேட்ல நீங்க திருச்செந்தூர்ல போய் நின்றுட்டா போதும். குருநெல்லாம் பார்க்கணும் அவசியம். போய் நின்னீங்கன்னா போதும். 100% மாற்றம். அதில் ஸ்பெஷலாக நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த ஒவ்வொரு குரு பௌர்ணிமாவுக்கும் வருஷம் தொடர்ந்து அன்னதானம் போடுறோம். ஏன்னா குரு அப்படின்னாவே போஜனம் சொல்லுவாங்க. வயிறு நெப்பிடணும். வரவங்களுக்கு வயிறு நெப்பி விட்டு அவங்க ஆசீர்வாதத்தோடு போனோம்னா 100% பெரிய மாற்றம். அன்னைக்கு திருச்செந்தூர் நின்னாவே ஒரு பாக்கியம் தான். அதுவே லைஃப்பில் ஒரு தலையெழுத்து மாறிடுச்சு. நம்ம கஷ்டத்துலேருந்து நிவர்த்தியாக போகிறோம், வாழ்வில் வெற்றி பெற போகிறோம். அதோட சேர்த்து 4 பேருக்கு புண்ணியம் பண்ண போகிறோம். அப்படிப்பட்டது தான் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது நம்மளுடைய குரு யாரோ அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய, குரு யாரோ அவர்களை கொண்டாடக்கூடிய, நமக்கு யார் நமக்கு தொழில் கொடுத்தாரோ, யார் நமக்கு உணவு கொடுத்தாரோ, யார் நமக்கு அனைத்தும் கொடுத்தாரோ, யார் நமக்கு நல்லது கெட்டதுகளை சொல்லி கொடுத்தாரோ, யார் நமக்கு குருவாக இருக்கிறாரோ அவரை நாம் கொண்டாடுவது குரு பூர்ணிமா. என்னுடைய குரு ஆத்மார்த்தமா எனக்கு வந்து அனைத்தும் சொல்லி கொடுத்தது, எனக்கு பிரசன்னம் ஜோதிடம் உள்ளிட்ட அனைத்தும் சொல்லி கொடுத்தது, என்னோட என்றும் பயணிப்பது முருகப்பெருமான் தான், திருச்செந்தூர் தான். அப்போ அவரை நான் கொண்டாட ஆரம்பிச்சது தான் அந்த 100 பேர்த்துல நம்ம ஃபர்ஸ்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து முருகரே நம்ம குருவா நினைக்கிறவங்க இந்த 12 பௌர்ணமி அங்க போய் தங்கணும்ன்றது இல்லாம இந்த ஒரு பௌர்ணமி போதும். இந்த பௌர்ணமிக்கு வந்தா 12 மாதம் வந்ததுக்கான ஒரு பலன் வந்து ஒரு வருடத்து ஃபுல்லா நம்ம வந்ததுக்கான பலன் இந்த குரு பூர்ணிமால கிடைக்கும். கண்டிப்பா 200% கிடைக்கும். ஏன்னா வழி நடத்துறதே முருகர் பெருமான் தான். அது ஒரு குருஸ்தலம், எல்லாரும் அறிஞ்ச விஷயம் தான் அது. திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம். பௌர்ணமி ஏகப்பட்ட கூட்டங்கள், அவங்க வந்து திரளான கூட்டங்கள் சொல்லலாம். அவ்வளோ பேர் மக்கள் வந்து அங்க தங்குறாங்க. இந்த குரு பௌர்ணமி அப்போ நீங்க வந்து என்ன விதமான அன்னதானங்கள் தவிர வேற என்ன ஐயா பண்றீங்க? இந்த குரு பௌர்ணமியில நாங்க வந்து அன்னதானத்தை வந்து ரொம்ப சீரும் சிறப்பா பண்றோம். அதோட சேர்த்து திருச்செந்தூர்னாவே சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருசதி யாகம். அது இப்போ கொஞ்சம் பிரபலமா நிறைய பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அன்னதானம் போடுற இடத்துலயே துண்டுக்கை விநாயகர் கோயில் சொல்லுவாங்க. அங்கதான் தேங்காய் உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த விநாயகரை வணங்கிட்டு தான் போவோம். அதுக்கெல்லாம் பெரும் வரலாற்று தொடர்புலாம் இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடியே நம்ம அன்னதானம் போடுவோம். நம்ம மண்டபம் அங்கதான். அங்க வந்து நம்மளுடைய மங்கள சண்முகர் அங்க அருள் பாலிப்பாரு. அங்க சிலை அங்க இருக்கும். அவருக்கு வந்து சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருசதி யாகம் திருச்செந்தூர் மண்ணில் திருச்செந்தூர் முருகனுக்கு நம்ம முருகருக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த யாகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடியது. அந்த யாகத்துல பங்கு பண்ணிக்கலாம். நம்ம அதுல வந்து எல்லாரும் கலந்துக்கலாமா இல்ல வந்து அது நம்ம வந்து புக் பண்ணணுமா? ஒரு சில பேர் வந்து அது வந்து யாகம் ஆமா யாகத்துல வந்து லிமிட்டட் ஆள் தான் உட்கார வைக்க முடியும். ஏன்னா எல்லாரும் வரும்பொழுது அனைத்து பேரும் உட்கார வைக்கிறது கஷ்டம். அது இல்லாம உங்களுக்கு பார்க்கறத எல்லாரும் பார்க்கலாம். அது எல்லாரும் பார்க்கலாம். அது நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உள்ள பங்கு பெறணும்.
என் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், என் குடும்பத்துக்கு இணைச்சுக்கணும், அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் எனக்கு கைக்கு வரணும், அந்த யாகத்தில் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கணும். அதுக்கான தொடர்புன்னு நான் கொடுக்க சொல்கிறேன். இந்த யாகம் வந்து என்ன ஒரு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா, குறிப்பாக நம்ம எல்லாம் வளர்ச்சி வச்சு பேசிகிட்டு இருக்கோம். திருச்செந்தூரில் குரு பௌர்ணமி அங்கே போய் நிற்கிறதே ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் அங்கே போய் நின்னா போதும். இப்போ இந்த இது யாகம் இதெல்லாம் விட்டுறலாம், அன்னதானம் சாப்பிட்றவங்க விட்டுறலாம். நீங்கள் போய் நிற்கிறீங்க, முருகனுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி, பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி, அந்த முழு நிலவு, கடல், முருகப்பெருமான், நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றம். நம்பர் 2, அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அன்னதானம். நம்பர் 3, இன்னும் பெரிய வளர்ச்சி பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே சேர்ந்து வருது. எப்போவுமே நல்ல நேரம் சேர்ந்து வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவு ஓடிக்கணும். எல்லாமே கூடி வருது. உங்களை போய் நிற்க வச்சுட்டான் அந்த இடத்துல, அப்போ ஒரு அன்னதானம் பண்ணிடுறது. உங்களை அன்னதானம் பண்ண வச்சுட்டான் அந்த இடத்துல. ஒரு யாகம், அவருக்கு முருகப்பெருமானுக்கு பிரியமான யாகம். அதாவது திருசதி என்பது அர்ச்சனை தான், அது யாகம் அப்படிங்கிறது அது அர்ச்சனை. 300 நாமங்களால் முருகப்பெருமான் அர்ச்சனை பண்ணுறது. அவனுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு 6 தலை, ஒரு தலைக்கு 50 நாமம், மொத்தம் 300 நாமங்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை. ஒவ்வொரு தலைக்குமே ஒரு நெய்வேத்தியம், ஒவ்வொரு தலைக்கும் ஒரு மலரால் அவருக்கு அர்ச்சனை. இந்த 300 நாமத்தால் அர்ச்சனை செய்து மனதார ஒரு வழிபாடு செய்யணும். அதாவது நம்ம போற்றி துதித்து முருகா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யணும். அப்படி செய்யக்கூடிய இந்த சுப்பிரமணிய திருசதி, அதே மாதிரி அவருடைய வேலுக்கு நடக்கக்கூடிய அஸ்திர யாகம், அஸ்திர ஹோமம் சொல்லக்கூடியது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு சேர உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைக்குது பாருங்க. இது பெரிய, யாருமே எவ்வளோ விலை கொடுத்தாலும் இதுக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் அங்கே இருக்கீங்க, நிறைய பேருக்கு அன்னதானமும் கையால் அள்ளி போடுறீங்க, அதே சமயம் நீங்கள் யாகத்திலேயே பங்கு பெற்றுக்கிறீங்க. அப்போ நிச்சயமான மாற்றம். இந்த வருஷம் என்ன நீங்கள் நினச்சி முருகன்ட்ட ஒரு சங்கல்பனம் வச்சு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகிறீங்களோ யாகத்தில், அடுத்த ஆண்டு நிச்சயமாக அதை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட மண் திருச்செந்தூர் மண். அப்படிப்பட்ட திருச்செந்தூர் மண்ணில் சுப்பிரமணிய திருசதி யாகம், நிறைய நபர்கள், நிறைய அன்பர்கள், நிறைய முருக அடியார்கள் நம்மோடு சேர்ந்து இதில் பங்கு பெறணும்னு வேண்டிக்கிறேன். குறிப்பாக அன்னதானத்திற்கு உங்களுடைய சேவைகள் எங்களுக்கு தேவை. அன்னதானம் ஒரு 10,000 நபர்களுக்கு மேலே நடக்கும். அது எவ்வளோ கும்பல் வருதோ போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அவங்களுக்கு அன்னதானம் அள்ளி போடுறது, அவங்களுக்கு தேவையான உணவுகளை பரிமாறுவது, வரிசைகளில் வந்து ஏற்பாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் இந்த யாகத்தில் உங்களுடைய பங்குகள், அன்னதானத்திற்கான உங்களுடைய அரிசி பருப்பு உள்ளிட்ட பங்குகள் எல்லாமே கொடுத்து வருகின்ற ஜூலை 29 புதன்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூரில் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணிய திருசதி யாகம் திருச்செந்தூர் மண்ணில் பண்ண இருக்கோம். அது அன்னைக்கு குரு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறோம். அதோடைய யாகத்தோடு சேர்ந்து அன்னதானம் இருக்குது. அன்னதானம் தான் பெரிய அளவில் மிக முக்கியமாக பங்காக தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதோட சேர்த்து யாகம் இருக்கு, திருச்செந்தூர் மண்ணில் இது நடக்கிறதுக்கு. கண்டிப்பா நானும் அதுல என்னோட சிறு பங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பணியும் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நானும் அதுல கலந்துக்கிறேன். கண்டிப்பா நானும் வருவேன். நானும் என்னோட பையனும் இதுல கலந்துப்போம். எங்களால முடிஞ்ச சேவையை நாங்க வந்து முருகப்பெருமானுக்கு இந்த யாகத்துல கலந்துக்கிறோம் ஐயா. நிச்சயமா ரொம்ப நன்றி. உங்களோட தொடர்பு கொண்டு பிரசன்னத்தை பத்தின விளக்கத்தையும், ஜோதிடத்துக்கான விளக்கமும், அதுக்கான வேறுபாடுகளையும், இதற்குரிய பலன்களையும் நீங்க எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாமாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ். உங்களுக்கு நல்ல பெரிய உள்ள ஒரு அனுகூலம் முருகப்பெருமான் கொடுப்பாரு. உங்களுக்கு எப்பொழுதுமே நம்மளோட பிரார்த்தனை உண்டு. நம்ம குடும்ப உறுப்பினர் நீங்க, அந்த விஷயம். கண்டிப்பா. ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.